வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தியாகராய நகரில் எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம். 64 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் 44 கட்சிகள் பங்கேற்றதாக தகவல். எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டுமென அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம். இல்லையென்றால் எஸ்ஐஆர் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் எனவும் முடிவு. எஸ்ஐஆர் முழுக்க ஜனநாயக விரோத மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமைக்கு எதிரான செயல். சென்னையில் திமுக தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற. தேர்தலுக்கு முன்பாக வாக்காளர் பட்டியலில் முழுமையான திருத்தப் பணிகள் செய்ய நினைப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான மத்திய பாஜக அரசின் தந்திரம். பதற்றமில்லாத சூழலில் அதை செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த பணிகளை முறையாக செய்ய முடியும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் வாக்காளர்களின் வாக்குரிமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எந்த சீர்திருத்தத்திற்கும் தமிழ்நாடு எதிரி அல்ல எனவும் பேச்சு. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஆதரிப்பதாக அறிவித்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்காத திமுக. அதிமுக, பாஜக, பாமக, அன்புமணி தரப்பிற்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என தகவல். நவம்பர் 4 தொடங்க உள்ள வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும். தகவல் தொழில்நுட்ப பொறுப்பாளர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். எஸ்ஐஆர் மூலம் தமிழகத்தின் உரிமைக்கு பேராபத்து ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள வட மாநிலத்தவர்கள் வாக்களிக்கும் நிலை ஏற்படலாம் எனவும் வைகோ பேச்சு. பேர் சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம். தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது. தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை நவீன முறையில் நடைபெறும் வாக்கு திருட்டுதான் சிறப்பு தீவிர திருத்தம் என செல்வ பெருந்தகை கருத்து. தமிழ்நாட்டிலும் இதுபோன்று நடந்துவிடக் கூடாது என முதலமைச்சர் எடுத்துள்ள முயற்சிக்கு துணை நிற்போம் எனவும் பேச்சு. மாத இடைவெளியில் சேர்த்தாங்களோ மகாதேவபுரத்தில் பார்த்தீங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதியில் படுதோல்வி அடைந்து வருகிறார்கள். 6வது சட்டமன்றத்தில் 1,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அதை ஆய்வு செய்யும் பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். இது எப்படியெல்லாம் அந்த வாக்கு திருட்டை நவீன முறையில் தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் செய்கிறது என்று. விதிகளை மீறி தேர்தல் ஆணையம் பணிகளை மேற்கொள்வதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பேச்சு. வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது அவசியம்தான், அதில் இவ்வளவு அவசரம் ஏன் என கமல்ஹாசன் எம்பி கேள்வி. 2026 தேர்தலுக்கு பிறகு எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட வேண்டிய அவசியம்தான், ஆனால் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக செயல்படுத்தப்படுகிறது
இந்த அவசரத்தினால்தான் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழந்துள்ளார்கள். மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை கேள்விக்கு உள்ளாக்கும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம். இந்த குழப்பமான நடைமுறையை விடுத்து ஏற்கனவே இருக்கும் நடைமுறையை தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சிறப்பு தீவிர திருத்தத்தை கடுமையாக எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் திமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன்? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி. எஸ்ஐஆரை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற முயற்சி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பணிகளை வெளிப்படையாகவே அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இந்த வெல்வதற்கான அந்த வாய்ப்பு கடந்த பல வருடங்களாக பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. மக்கள் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. எனவே இதில் எப்படியாவது அந்த இதை பயன்படுத்தியாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் எங்களுடைய கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது எனக்கும் மன வருத்தம் இருக்கிறது. அதனை அவரிடம் முறையாக தெரிவிக்க வேண்டும். செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கியது குறித்து செல்லூர் ராஜு கருத்து. கட்டுப்பாடு நடக்கணும். தலைவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது. ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்லுவது எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும். எனக்கே பல வருத்தம் இருக்கும். வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பொதுச்செயலாளரை பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும். அப்படியும் செய்யலைன்னா அப்புறம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எப்போ சொல்றாரு அப்போ கேட்கணும், அப்புறம் இது பண்ணணும். அதான் செய்யணுமே ஒழிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கின இந்த கட்சி, வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் வரவேற்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி நிர்வாகிகளும் வரவேற்கத்தான் செய்யணும். செங்கோட்டையனின் அதிமுக தொண்டர் நடுநிலை தவறாதவர் என்ற பொய் பிம்பத்தின் கட்டமைப்பு உடைந்துவிட்டது. செங்கோட்டையன் செய்த துரோகம் ஜெயலலிதாவிற்கும் ஆண்டவனுக்கும் மட்டுமே தெரியும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் காட்டம். அமைதியானவர், அடக்கமானவர், அதிர்ந்து பேசாதவர், சிறந்த உழைப்பாளி, நடுநிலை தவறாதவர், கட்சிக்காக, தலைமைக்காக, தொண்டர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்யக்கூடிய விசுவாசமானவர், நிதானமானவர், எந்த சூழ்நிலையும் தலைமையை இகழாதவர் என்றெல்லாம் பொய்யாக கட்டமைத்து வைத்திருந்த பொய் பிம்பத்தை நேற்றைய ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகி நேற்று அளித்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் எப்படி துரோக எண்ணத்தோடு இருந்து வந்துள்ளார் என்பதையும் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. ஜெயலலிதா புகைப்படம் இல்லாத மேடையில் பங்கேற்க மாட்டேன் என கூறிவிட்டு கருணாநிதி ஸ்டாலின் படம் போட்ட மேடையில் பங்கேற்பதற்கு மனம் கூசவில்லையா? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பதிலடி. இல்லாத மேடையிலே பங்கேற்க மாட்டேன் என்று விசுவாசத்தின் அடையாளமாக லட்சக்கணக்கான நடுநிலை விவசாயிகள் நடத்திய நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு கலைஞர் படமும் ஸ்டாலின் படம் மட்டுமே இடம்பெற்றிருந்த மேடையில இருந்து அம்மாவின் அசைக்க முடியாத விசுவாச தொண்டன் எப்படி அந்த மேடையிலே பங்கேற்ற உங்களுக்கு மனசாட்சி கூசவில்லையா? உங்கள் வாய் நடுநிலை தவறி பேசியதை, விசுவாசத்தை மறந்து பேசியதை எந்த தொண்டருக்கும் புரியவில்லை. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக CBI விசாரணைக்கு 10 பேர் ஆஜர். 306 பேருக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் ஆஜரான 10 பேரிடம் CBI அதிகாரிகள் விசாரணை.
திருத்தணி அருகே பத்திரப்பதிவு எழுத்தறி வீட்டில் 100 சவரன் நகைகள் 2 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. வீட்டில் அமர்ந்து மது அருந்திவிட்டு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிச் சென்ற கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை. கோவை மாவட்டம் திருமலையம் பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் இரவில் வழங்கப்பட்ட உணவில் கிடந்த பூச்சிகள். உணவை சாப்பிட்ட 5 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. நெல்லையில் கல்குவாரி சங்க உறுப்பினர்களுக்கும் அறப்போர் இயக்க உறுப்பினர்களுக்கும் இடையே கைகலப்பு. கல்குவாரி நடத்துபவர்களை திருடன் என அழைப்பதா என கூறி கல்குவாரி சங்க உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுக்கோட்டை அருகே பிசானத்தூரில் அமையும் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு. 9ஆம் நாளில் திரௌபதி அம்மன் கோயில் வளாகத்தில் பெண்கள் பொங்கல் வைத்து போராட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே அடுத்தடுத்து மோதி சிதறிய வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்பு. திடீரென சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகன ஓட்டியால் விபத்து ஏற்பட்டதாக தகவல். நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்று தவறி விழுந்த இளைஞர். நொடி பொழுதில் துரிதமாக செயல்பட்டு இளைஞரை காப்பாற்றிய காவலருக்கு குவியும் பாராட்டு. குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்காக வைகை அணையிலிருந்து 2000 கன அடி தண்ணீர் திறப்பு. 5 மாவட்ட மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். சுமார் 6 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து அரோகரா முழக்கம் எழுப்பி சுவாமி தரிசனம். விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலம் அருவிகளில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் பொதுமக்கள் உற்சாக குளியல். கல்லறை திருநாள் முகூர்த்த நாளை முன்னிட்டு மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்வு. மல்லிகைப்பூ 2000 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை விற்பனை. தமிழ்நாடு முழுவதும் கல்லறை திருநாளை முன்னிட்டு கல்லறை தோட்டத்தில் குவிந்த கிறிஸ்தவர்கள். முன்னோர்களின் கல்லறைகளில் பூக்களில் வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி மாலை அணிவித்து பிரார்த்தனை. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி துப்பாக்கி முனையில் பறித்துக் கொண்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் பீகார் பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. வேலையின்மை பிரச்சனையிலிருந்து கவனத்தை திசை திருப்ப இளைஞர்களை ரீல்ஸ் பார்க்க சொல்கிறார் பிரதமர் மோடி.
வாக்குகளுக்காக மோடி எதையும் செய்வார் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். ஒருபுறம் தனது மகனை பீகார் முதலமைச்சராக்க லாலு பிரசாத் யாதவும், மறுபுறம் தனது மகனை நாட்டின் பிரதமராக்க சோனியா காந்தியும் விரும்புகின்றனர். ஆனால் நிதிஷ்குமார், மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியையே பீகார் மக்கள் விரும்புவதாகவும் அமித்ஷா திட்டவட்டார். கைது நடவடிக்கைகளுக்காக ஒருபோதும் அஞ்சுபவன் நான் அல்ல. உங்கள் குரு எல்கே அத்வானியை கைது செய்தவர் என தந்தை என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தேஜஸ்வி யாதவ் பதிலடி. மெக்சிகோவில் வணிக வளாகத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் 23 பேர் உயிரிழப்பு. இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் என கண்டறியப்பட்ட நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை.